அதிகாரம் 26. இஸ்ரவேல் புத்திரர் எண்ணி தொகையேற்றப்படுவது சம்பந்தமான காரியங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதினால் இந்த புஸ்தகம் எண்ணாகமம் என்று அழைக்கப்படுகிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை ஏற்கனவே சீனாய் மலையில் எண்ணி தொகையேற்றினார். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தில் இருந்து வெளியேறி ஒரு வருஷத்திற்கு பின்பு அவர்கள் முதல் முறையாக எண்ணி தொகையேற்றப்பட்டார்கள். இந்த சம்பவம் எண்ணாகமம் 1, 2 ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் இரண்டாம் முறையாக எண்ணி தொகையேற்றப்படுகிறார்கள். இவர்கள் மோவாபின் சமவெளியில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரை இரண்டாம் முறையாக மோவாபின் சமவெளியில் எண்ணி தொகையேற்றும் சம்பவம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை எண்ணி தொகையேற்றுமாறு கர்த்தர் மோசேக்கும் ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தாரும் எண்ணி தொகையேற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய மொத்த எண்ணிக்கையின் விவரம். கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரரின் இலக்கத்திற்கு தக்கதாக பங்கிடப்படுகிறது. லேவியரின் குடும்பங்களும் எண்ணப்படுகிறது. அவர்களுடைய எண்ணிக்கையின் விவரம். மோசேயும் ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் இப்போது ஒருவரும் இல்லை என்பதை கர்த்தர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார்.